ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் வந்து பாலக்கீரை கடையல் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சொல புளி, வெங்காயம், தக்காளி ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டேன். கீரையை வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை அலசிட்டு, மண் இருக்கும் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் குக்கரில் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுவுமே பருப்புக்காக தான், கீரை டக்குன்னு வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும். இது மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு மத்து வச்சு நல்லா நீங்கள் கடைஞ்சிடணும். மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு தவா அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகுளுந்தம்பருப்பு, ஜீரகம், வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இந்த கீரைக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த கீரையை எடுத்து நம்ம தாளிப்பு போட்டுக்கோம் இல்லையா, அதில் ஊற்றணும். அதில் ஊற்றினோம்னா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். பாலக்கீரையை வச்சு பொரியல் பண்ணலாம், சாலட் பண்ணலாம். நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து பாலக்கீரை கடையல். ஓகே, தேங்க்யூ.